ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2025 தெலுங்கில் வெளியாகிருக்க சங்கராந்திக்கு வஸ்தனம் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு உங்களுக்கு ஜி5ல தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருப்பார். எல்லாருமே பார்த்தா என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டே இருப்பார். நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா லவர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் மீனாட்சி சௌத்ரி, அவங்களும் போலீஸாக இருப்பாங்க. 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நிறையா என்கவுண்டர் பண்ணுறதால ஒரு விசாரணை கமிஷனை வச்சு அந்த ஒரு ஜாப் விட்டே தூக்கிடுறாங்க. இதனால் பார்த்தா ஹீரோ மற்றும் ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக 4 குழந்தையோட வாழ்ந்து வர்றாரு. அங்கே ஒரு சில காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுது. கதை என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் உள்ள ஒரு மனுஷன் வராரு. அவர் மூலமாக நிறைய கான்டாக்ட் தமிழகத்துக்கு கிடைக்குன்ற மாரி அவரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த சமயத்தில் அந்த நபரை பார்த்தா கடத்திட்டு போயிடுறாங்க. இதனால் கவர்மெண்ட் சிஎம்ங்கெலாம் பெரிய பிரச்சனையாகுது. இப்போ அவரை யாரை கடத்திட்டு போயிட்டு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதை நம்ம பார்த்தா தீர்த்து வைக்கணும். இதுக்காக திரும்ப அந்த நம்ம ஹீரோவை பார்த்தா கூப்பிடுறாங்க. அவரை நம்ம ஹீரோயின் எந்த மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க, அந்த மிஷனை எப்படி முடித்தாங்க, இது தாங்க மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு காமெடியாக தான் இந்த மூவி முழுக்க முழுக்க கொண்டு போயிருக்காங்க. ஓரளவு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மேபி நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் தமிழில் ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா டப்பிங் அந்தளவுக்கு ஒன்றும் காமெடி கரெக்டாக சிங்க் ஆகலை. நடித்தவங்களுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. காமெடி தான் முழுக்கமாக எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் வாட்சபிள் மூவி தான். ஏன்னா தெலுங்கில் பார்த்தா 300 கோடிக்கு மேலே வசூல் ஆகிருக்கு. தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காமெடி படம் தான். முக்கியமான இன்ஃபர்மேஷன், எக்ஸில் வரைக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நிறையா பார்த்தா ஒரு சில காமெடி அதுவும் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. 2 பேருமே பார்த்தா இவர் மாட்டிக்கிட்டு என்ன முழிக்கிறாரு அதையும் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. கடைசியாக பார்த்தா அந்த பிஸ்னஸ் மேன் எப்படி காப்பாற்றி திரும்ப அவங்க உருக்கி அமுச்சு வச்சாங்க அப்படின்றது தாங்க மொத்த கதை. நடித்தவங்களையுமே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சூப்பராக தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு காமெடியான ஒரு மூவியாக கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த படத்தை மொத்த ரிவ்யூ. இந்த படத்தை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.